Okay, this is venkat@venkafin.com. இல்லாட்டி அது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், இல்லாட்டி பென்ஷன் பிளான் இன்னுமே வாங்கல. நீங்கள் வாங்குறது எங்ககிட்டயும் வாங்கிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மாத்திரம் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ கன்சல்டிங் செஷன். ப்ராசஸ் என்னென்னா, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், என்னோட நம்பர் சேவ் பண்ணிவிட்டு. அப்புறம் மியூச்சுவலி கன்வீனியன்ட் டைமில் எப்போ வேணாலும் பேசிக்கலாம். ஒரு சில பேர் வீக்கெண்ட் பேசுகிறேன் அப்படிம்பாங்க, அந்த வீக்கெண்ட் வரவே வராது. ஏன்னா வீக்கெண்டில் அவங்க பிஸி ஆயிடுவாங்க. அதனால தான் எப்போ பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் கன்சல்டிங் செஷனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், தென் வி வில் டேக் இட் ஃபார்வர்ட். சம்டைம்ஸ் அதை தயவுசெய்து உண்மையாக சொல்லிடுங்க, எங்கிட்ட வாங்கவே முடியாது, நீங்கள் நான் கன்சல்டிங் தான் பண்ண போகிறேன். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நான் பேங்க்கில் தான் வாங்க போகிறேன், இல்லாட்டி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் வாங்க போகிறேன், ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், பட் உங்கள்கிட்ட ரிவ்யூ மாத்திரம் பண்ணும்பாங்க. அது பெய்ட் கன்சல்டிங் செஷன். இன்ஃபேக்ட் ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க, அவங்க வந்து ஒன்றுமே நீடே இருக்காது, பட் இதெல்லாம் வச்சிருக்க நான் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் பெய்ட் கன்சல்டிங் செஷன் தான். பட் மோஸ்ட்லி ஃப்ரீ கன்சல்டிங் நான் ரொம்ப விரும்புவேன். ஏன்னா ஐ கேன் ஆல்சோ கெட் பிஸ்னஸ் ஃப்ரம் யூ. பட் அது ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னா, எது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதாவது நான் ஐ லாஸ்ட் மை ஜாப் இன் ஐடி செக்டர். அதை விடக்கூடாதுன்னு சொல்லி தான் கரண்ட்லி ஐம் ஒர்க்கிங் ஆன் venkatsoftware.com. இட்ஸ் சாஃப்ட்வேர் டிரெக்டரி. பட் இனிமேல் ரொம்ப பொறுமையாக பண்ணுறேன். நாங்களும் ஒரு 50 லட்சத்துக்கு மேலே கிளைம் வாங்கி கொடுத்துருக்கோம். தீஸ் ஆர் பீப்புள் ஹூ ட்ரஸ்டட் அஸ். எங்களை நம்பி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ வாங்கியிருக்கிறாங்க. புரிஞ்சுட்டிங்களா? இந்த டிஸ்க்ளைமர் இல்லாமல் நான் எந்த வீடியோவும் பண்ணதில்லை. 1000 வீடியோக்கு மேலே பண்ணிட்டேன். என் வீடியோ யாரும் பார்க்கறதில்ல. ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. எப்படின்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு நைட்டு இவர் மட்டும் தப்பு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி காலையில் 3 கால் வந்துருச்சு. அப்போவுமே நான் பொறுமையை இழந்துட்டேன். நான் எல்லாம் இங்கேன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எங்கேயாவது ஆன்லைனில் வாங்கிக்கிறது, ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்குறது, அஃபீஷியல் வெப்சைட்டில் வாங்குறது. ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஏதோ ஒரு கதையை விட்டுட்டு அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதில் சம்டைம்ஸ் கிளைம் டிலே ஆகும், சம்டைம்ஸ் ரிஜெக்ட் ஆகும். இந்த மாதிரி டைமில் நைட்டு 10 கால் பண்ணுறாரு. நான் தான் சொன்னேன் பேசுங்கன்னு சொன்னேன் நான். பட் நான் சொல்லிட்டேன், சார் இது இந்த மாதிரி தான் இருக்கும், நீங்கள் எங்கள் மூலியமாக வாங்கலை, நான் சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். இதுதானே நான் சொல்ல முடியும், கரெக்டாக இல்லையா? உண்மையாகவே சப்போர்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் நீங்கள் கிளைம்லாம் வாங்கி தர வேண்டாம். அதாவது அவங்க என்ன இந்த மாதிரி பேசணும் என்ன கேட்பாங்கன்னா, இது கிடைக்குமா இல்லையான்னு கேட்பாங்க. அப்படி சொன்னால் அது அஸ்ட்ராலஜி மாதிரி ஆயிரும். நம்ம மூலியமாக வாங்கினவங்களுக்கு நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியுது, மற்றவங்க மூலியமாக வாங்கினதுக்கு இப்படி இப்படி பண்ணுங்க அவங்களுக்கு கிளைம் கிடைக்கும்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏன்னா வி ஆர் ஏபிள் டு கெட் த கிளைம் டன், பண்ணி கொடுக்க முடியுது நம்ம கிளைண்ட்ஸுக்கு. ஆனால் இதே அஃபீஷியல் வெப்சைட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வாங்குறவங்களுக்கு ஒரு சில நேரம் ரிஜெக்ட் ஆகும்போது அவங்கள தான் பார்த்துக்கணுங்கிறத அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நான் என்ன சொல்லிட்டேன், திருப்பி கேட்டதுனால, சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், யூ டிட் நாட் ஹெல்ப் மீ ஏர்ன் மை லிவிங் சொன்னேன். இது தமிழில் சொன்னால், இது இங்கிலீஷில் சொல்லும்போது டீசெண்டாக தெரியுது. தமிழில் சொன்னேன்னா நீங்கள் எனக்கு சோறு போடலன்னு அர்த்தம். இது எப்படி நான் சொல்கிறது? அப்புறம் ஒரு ஃபோனை வச்சுட்டாரு. அவருக்கு என்ன தெரியாதுன்னா, அந்த 4 நிமிஷம் என் வாழ்க்கையில் திரும்பி வராது. இந்த மாதிரி அக்ராஸ் தமிழ்நாடு இந்த 4-5 வருஷத்தில் நிறைய பேர் என் டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒருத்தங்களோட லைவ்லிஹுட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நடங்க. வென் யூ ஆர் ட்ரைங் டு பை ஸ்டஃப், அது மூலமாக என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். இது நான் ஒரு சில கால் விரும்பி பேசுவேன். இப்போ இன்னைக்கு காலையில் இந்த அம்மா பேசுகிறாங்க, ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டார் ஜனவரி 1 அவங்க ஒரு இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க, அதில் கிளைம் கிடைக்கல. இது வந்து டெத் கிளைம், புரியுதுங்களா? டெத் கிளைம் இந்த எம்ப்ளாயர் பெனிஃபிட்டாக கொடுக்குறது. அதில் ஒரு இஷ்யூ இருக்குது. அதுக்கு என்ன சொல்யூஷன் நானாக விரும்பி 10 நிமிஷம் பேசினேன். புரிஞ்சுட்டிங்களா? ஏன்னா லைஃப்பில் எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொருத்தங்க சூழ்நிலை என்னமோ அதுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அவங்க ஹஸ்பண்டே இல்லை, சரி ஓகே, ஒரு நாள் நம்ம சொல்கிற வார்த்தைனால உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. ஏதோ ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு நாலேஜை ஷேர் பண்ணிட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படி நாலேஜை ஷேர் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. இதில் அவ்வளோ பிரச்சனைகள் வருது, புரிஞ்சுக்கங்க. ஸோ அதனால் ஐ எம் ஆல்சோ ட்ரெயின் டு பி ஹியூமன். எந்த இடத்துல இருக்க முடியுமோ அந்த இடத்துல தான் இருக்க முடியும். எத்தனை ரேண்டம் கால் நான் ஹேண்டில் பண்ண முடியும் சொல்லுங்கள்? என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, நான் அதை நினச்சிட்டு இருப்பேன்னா, நைட்டு 10 அதை நினச்சிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ரேண்டம் கால் வந்தால் நான் என்ன நினைப்பேன்? ஆன்லைனில் வாங்குறத நான் வந்து யாராலையும் நான் தடுக்க முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு தே ஆர் கிவிங் லாட்ஸ் ஆஃப் செவரல் லேக்ஸ் டு ஆல் த இன்ஃப்ளூயன்சர்ஸ். நல்லா காணாமையே போயிட்டேன். ஒரு சில பேர் என்ன ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் ஐடி செக்டராக இருப்பாங்க, ஆயில் அண்ட் கேஸ் செக்டராக இருப்பாங்க, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருப்பாங்க, மல்டிபிள் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. அதனால் ஆன்லைனில் வாங்கணுமா உங்களுடைய விருப்பம் தான், அதை நான் தடுக்க முடியாது. ஆனால் நல்லா இதை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க, வீடியோ உண்மை கிடையாது, எந்த வீடியோவுமே. அதாவது நீங்கள் 1-on-1 கன்சல்டிங் செஷனில் தான் உங்களை பற்றி நம்ம பேசுவோம். தட் இஸ் வை இட் இஸ் கால் பர்சனல் ஃபினான்ஸ், கரெக்டாக இல்லையா? இன்சூரன்ஸுங்கிறது உங்களுடைய பர்சனல் ஃபேமிலிக்கு, உங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸுக்கு, உங்களுடைய இன்கம் ஸ்டேட்டஸுக்கு, உங்கள் சூழ்நிலைக்கு என்ன பண்ணலான்னு பார்க்குறது. வீடியோ ரியாலிட்டி கிடையாது. ஏன்னா நாங்கள் இந்த வேலை பண்ணுறோம், சும்மா ஒருத்தங்கிட்ட காசு வாங்கிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கன்னு சொல்கிற இதுக்கு வேலை கிடையாது. we are actually doing all the support. புரிஞ்சுட்டிங்களா? இப்போ யுனைடெட் ஹெல்த் கேர் இருக்குது. இதில் யூஎஸில் இருக்கிற பெரிய ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்ல, பெரிய டெக்னாலஜி கம்பெனி, $7 பில்லியன் ரெவன்யூ உங்களுக்கு.
இதில் இவனுக்கு திஸ் கை இஸ் ஒன்லி 26 years old. இவன் வந்து இந்த சிஇஓ போன வருஷம் சுட்டு கொண்டு போட்டான். அண்ட் இட் இஸ் லைக் வெரி வெரி பெயின்ஃபுல் திங் ஃபார் த என்டையர் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இன் த யூஎஸ். இப்போ அந்த ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா இவனுக்கு கண்டிப்பாக டெத் பெனால்ட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏதோ இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அவன் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கிறான். அந்த ஹோல் இன்சூரன்ஸ் செக்டாரில், யூஎஸில் இருக்கிற இன்சூரன்ஸ் செக்டாரில் சிஸ்டமில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒரு டெவலப்டு நேஷனில் நடக்கும் போது நம்ம ஊரில் நான் இப்போ ஒரு வீடியோ பண்ணுறேன். நானும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன் டாப் 3ன்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க டாப் 3, டாப் 5, டாப் 10. 4-5 வருஷமாகவே நான் அந்த வீடியோ பண்ணாமல் இருந்தேன். வேறு வழி இல்லை. ஜஸ்ட்டு நிறைய பேர் கன்சல்டிங் பண்ணுறவங்க நீங்கள் ஏன் டாப் 3 போடுறதில்ல, நீங்களே கம்பேரிசன் வீடியோ போடுறதில்ல, ஜஸ்ட்டு சோறு சாப்பிட்றதுக்காக பண்ணுறேன், அவ்வளோதான். பட் உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு டாப் பிராண்ட் இருக்குது. இந்த டாப் பிராண்டு ஏபிசிடின்னு வச்சுக்கோங்க. ஏபிசி இதுதான் டாப் 3ன்னு நான் சொல்கிறேன். எதை வச்சு நம்பர் ஆஃப் 10,000 கம்ப்ளைண்ட்ஸ், நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ நல்லா இருக்குது. கரெக்டு. இந்த டாப் பிராண்ட் ஏன்னு சொல்கிறேன், டாப் 1 கம்பெனின்னு சொல்கிறேன், இல்லை டாப் 2ன்னு சொல்கிறேன். இவங்க வந்து 92லேருந்து 97 வரைக்கும் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வச்சுருப்பாங்க. அப்படின்னா மிச்சம் 3% கிளைம் கிடைக்கலன்னு அர்த்தம். அவன் தானே ஃபோன் பண்ணுறான் அத்தனை ராத்திரியில் எனக்கு. கரெக்டாக இல்லையா? அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிராண்டு ஏபின்னு போட்டுட்டு நீங்களாக போய் ஆன்லைனில் வாங்கும்போது என்ன பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மேபி யூ வில் பி ஒன் ஆஃப் த பர்சன். உங்களுக்கு கிளைம் கிடைக்காம போகலாம். அப்போ எங்களை மாதிரி நம்பரை காமிக்கிற யூடியூபர்கிட்ட தான் பேசுவீங்க. பிகாஸ் அதர்ஸ் ஓன்ட் ஸ்டோரி நம்பர். அவங்க இன்சூரன்ஸ் சப்போர்ட் பண்ணல, ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மை ப்ரொமோட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதை புரிஞ்சுக்கோங்க. எங்களை மாதிரி இருக்கவங்க தான் இந்த மாதிரி ரேண்டம் கால்ஸ் ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்குது வித் வெரி லிட்டில் பிஸ்னஸ். அதனால் கன்சல்ட் பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் செட் என்ன, ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன, இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன, இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்களை மாதிரி இருக்கவங்க பிடிக்கலன்னா யூ கேன் கோ அண்ட் பை ஆன்லைன். சொல்ல முடியாது. நானும் ஆன்லைன் பிளாட்ஃபார்மை ஈகோ சிஸ்டம் யூஸ் பண்ணிக்குவேன். சம்டைம்ஸ் நம்மளால் அவங்க ஹெல்த் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியாது. நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் போயிட்டு இந்த பிராண்டை வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். புரிஞ்சுட்டிங்களா? ஸோ இவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஒரு கம்பெனி 97% வச்சுக்கோங்க. 97% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வச்சிருக்கிற கம்பெனி தான் இவரும் வாங்குறாரு. ஏன்னா அது பிராண்டே டாப் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அதில் பிரச்சனை தானே அத்தராத்தில் கால் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் நிறையா தடவை சொல்லியிருக்கிறேன், பர்சனலாக ஒருத்தங்கிட்ட வாங்கும் போது யூ வில் கெட் எ ஹியூமன் சப்போர்ட். வேறு நானே நாளைக்கு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆரம்பித்து ஒரு லைசன்ஸ் வாங்கி பண்ணினாலும் ஒரு எம்ப்ளாயர் தான், ஒரு எம்ப்ளாயர் வச்சு தான் அதை எம்ப்ளாயி வச்சு தான் அதை பண்ணுவேன். அந்த அளவுக்கு அவங்க சின்சியராக இருக்கிற எம்ப்ளாயிக்கு மாட்டினான்னா அவன் சின்சியராக சப்போர்ட் பண்ண போகிறான், இல்லாட்டி பண்ண போகிறது கிடையாது. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் ஐ வாண்ட் டு டெல் யூ. ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கும் எங்களை மாதிரி பர்சனல் சப்போர்ட் கொடுக்குறவங்களுக்கும் ஐ கால் இட் ஹியூமன் சப்போர்ட். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். எகெயின் இந்த வீடியோ எதுக்காக பண்ணேன்னா, இந்த டாப் 3, டாப் ஏ எதையோ ஒரு கதையை சொல்லிட்டு லிங்க் கிளிக் பண்ணிட்டு வாங்குற வீடியோ வந்து நிறையா இருக்குது. இப்போ அதில் பர்சனல் சப்போர்ட் கிடைக்காது. நானுமே பர்சனலாக இப்போ ரீசெண்டாக அந்த டாப் 3 வீடியோன்னு போடும் போது தேர்ட் கம்பெனி நான் சொல்லவே இல்லை. தேர்ட் கம்பெனி நான் எல்லாமே ஈகோ சிஸ்டமில் யூஸ் பண்ணிக்குவேன்னு சொன்னேன். இந்த டாப் 1, டாப் 2 பிராண்ட்லேயே மற்றவங்க எங்களுக்கு பிரச்சனை வந்ததில்ல, மற்றவங்க ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு நிறைய பேர் பிரச்சனை வருதானே கால் பண்ணுறாங்க. ஸோ நானே இந்த டிஸ்க்ளைமரில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த டாப்பு பாட்டம்னு சொல்லிட்டு வாங்காதீங்க, சம்டைம்ஸ் ரிஜெக்ஷன் வருது, பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ இன் திஸ் வீடியோ. நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஒரு ஜென்யூனான கன்சல்ட்டிங் வேணும்னா அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு வேலையை என்கிட்ட வாங்கிறதுக்கான அதர் டே திஸ் கை கால் கன்சல்ட்டிங் பண்ணார், அவர் ப்ரொசீட் பண்ணி வாங்கிட்டார் நெக்ஸ்ட்டு 1 வீக்லேயே. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்க மாட்டாங்க ஃபார் ஸோ மெனி ரீசன்ஸ். அவங்க ஆன்லைனில் தான் வாங்குவேன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு பெய்ட் கன்சல்ட்டிங் பண்ணுவேன். சரி, ஐ எம் ஆல்சோ டூயிங் த சேம் திங். இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மும் என்னை வச்சு நிறைய ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நான் பெய்ட் கன்சல்ட்டிங் பண்ணிவிட்டு சரி இதில் வாங்கிக்கோங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ தட் இஸ் இட். ஐ வாண்ட் டு க்ளோஸ் திஸ் நவ். குவிக்காக பண்ணுற வீடியோ இது. நல்லா இருங்க. குட் லக் டு யூ.